அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மதுரை தமிழின் அன்பு வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் மோனமெண்ட்ஸில் லைட் ஹவுஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மகாபலிபுரத்துலேருந்து குரூப் ஆஃப் மோனமெண்ட்ஸை நோக்கி போய்ட்டுருக்கோம். அதுக்கு முன்னதாக பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாறையில் பார்த்திங்கன்னா எண்ணற்ற சிற்பங்கள் வந்து செதுக்கியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா அர்ஜுனன் தபசு சிற்பக்கலை, சேம் அதே மாதிரி தான் இது இருக்குது. இது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அர்ஜுனன் தபசு சிற்பக்கலை மாதிரி இருந்தாலும் இது பார்த்திங்கன்னா முழுமை பெறாத நிலையில் தான் இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா எண்ணற்ற உருவங்கள் பதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த உருவங்கள் பார்த்திங்கன்னா நம்ம தேவர்கள், கடவுள்கள், மிருகங்கள், இது மாதிரி அனைத்து உருவங்களும் இங்கே வந்து செதுக்கியிருக்காங்க. இந்த சிற்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முழுமை பெறாத நிலையில் தாங்க இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக பிரமிப்பாகவும் இருக்குது. பாறையை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாறை. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் மட்டும் இல்லாமல் இந்த பக்கமும் உருவங்கள் வந்து செதுக்கியிருக்காங்க. அப்படியே மேலே பாருங்கள், பாறையோட வந்து உச்சிக்கு வரையும் இருக்குது. இந்த ரெண்டு பாறை இணைக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பாலம் மாதிரி ஒரு பாறை இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம 5 ரதம் இருக்கு இல்லைங்களா, அந்த 5 ரதத்துக்கு போகிற வழியில் சாலையிலேயே முன்னாடி அமைஞ்சிருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி போனோம்னா பார்த்திங்கன்னா நம்ம தர்மராஜா குகை கோயில் வரும். இந்த தர்மராஜா குகை கோயில் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி ரோட்லேருந்து பார்த்தாலே தெரியும். ஆனால் உள்ளே ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. சும்மா ஒரு 4 தூண் இருக்கும். அது மட்டும் நம்ம வெளியேருந்தே பார்த்துக்கிறோன்ட்டு நாங்கள் வெளியேருந்தே பார்த்துட்டு அப்படியே முன்னாடி போய்ட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், இங்கே தெரியுது பாருங்கள், இதுதான் வந்து தர்மராஜா குகை கோயில். இந்த குகை கோயிலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே அந்த பக்கம் என்ட்ரன்ஸ் இருக்குது. அது வழியாக போய் தான் உள்ளே வர முடியும். இதை அப்படியே பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் தூரம் முன்னாடி போனோம்னா வச்சுக்கோங்களேன், என்ட்ரன்ஸ் வரும். இந்த என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிக்கு டிக்கெட் கொடுப்பாங்க. 9 மணிலேருந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தான் அலவுடு. நம்ம மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பார்க்கலாம். இதுதான் பாருங்கள் என்ட்ரன்ஸுக்கு, இந்த லைட் ஹவுஸுக்கு போகிற என்ட்ரன்ஸு. இந்த ரோடு பாருங்கள், இந்த ரோட்டில் நேராக போனோம்னா நம்ம 5 ரதம் இருக்கு இல்லைங்களா, அந்த 5 ரதத்துக்கு நேராக போவோம். இந்த ரோடு தான் அது. போகிற வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த சிற்பங்கள் வந்து செதுக்குறாங்க இல்லைங்களா, அதுதான் இந்த தொழிலாக பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஏரியாவில். பாருங்கள், நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். எங்கள் பொண்ணு, ஒய்ஃபு, என்னுடைய மச்சான். இப்போ பார்த்திங்கன்னா என்ட்ரி ஆகிட்டோம். எங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு குரூப் போயிட்டுருக்காங்க. இப்போ நாங்கள் அப்படியே லைட் ஹவுஸை நோக்கி போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னதாக பார்த்திங்கன்னா ஒரு பாறை, அந்த பாறை கிட்டையில் பார்த்திங்கன்னா ஒரு குகை மாதிரி இருக்குது. அதை பார்த்ததுமே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அது உள்ளே தான் போய் பார்ப்போம் என்ன தான் இருக்குது அப்படின்னு போனோம். ஆனால் போய் பார்த்தா தான் தெரியுது உள்ளே ஒன்றுமே இல்லைங்க. சும்மா 2 பாறை கிட்டையில் ஒரு சந்தை இருக்குது. பார்க்கறதுக்கு கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினச்சா வந்தோம். ஆனால் ஒன்றும் இல்லை. இது பாருங்கள், இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து நம்ம லைட் ஹவுஸுக்கு போகிற வழியில் போகிறோம். இந்த லைட் ஹவுஸுக்கு போகிற வழியில் பாருங்கள், மேலே தெரியுது பாருங்கள், இதுதான் வந்து ஓலக்கண்ணேஸ்வரர் ஆலயம். இந்த ஓலக்கண்ணேஸ்வரர் ஆலயம் பார்த்திங்கன்னா ஓலக்கந்தன் ஆலயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ஓலக்கந்தன் ஆலயம் ஏன் அப்படி சொல்லலான்னு பார்த்திங்கன்னா, கந்தன்னா நெருப்புன்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து ஓலக்கந்தேஸ்வரன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓலக்கந்தேஸ்வரர் ஆலயம் பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமானுக்காக அமைக்கப்பட்டதுங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா நம்ம பல்லவ மன்னன் வந்து ராஜசிம்மன் இருக்கிற இல்லைங்களா, அவ்வளோ தான் கட்டப்பட்டது. இந்த கோயிலோட டீட்டெயில் பார்த்திங்கன்னா முன்னாடி போர்டு வச்சுருக்காங்க. இதுதான் பாருங்கள் அதனோட டீட்டெயிலு. இது பார்த்திங்கன்னா இந்த கோயில் எப்படி இருக்குது, இந்த கோயிலோட அமைப்பு மற்றும் இந்த பாறை இருக்கு இல்லைங்களா, பாறையை பற்றி எல்லாமே சொல்லியிருப்பாங்க. நம்ம இதை பார்த்துட்டு அப்படியே படிக்கட்டு ஏற ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த படிக்கட்டெலாம் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வச்சது கிடையாது. நம்ம இந்த கல் வந்து குடஞ்சி படிக்கட்டாக மாற்றிருக்காங்க. இந்த படிக்கட்டில் ஏறி மேலே நம்ம போயிட்டோம்னா இந்த பாறையிலேருந்து நிச்சு பார்க்கும்போது இந்த மகாபலிபுரத்தோட வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த ஓலக்கண்ணேஸ்வரர் ஆலயம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து சிவபெருமான் கோயிலாக அமைக்கப்பட்டாலும் அது வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இதை வந்து ஒரு லைட் ஹவுஸாக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கோயிலோட மேற்கூரை பார்த்திங்கன்னா எவ்வித கோபுரங்களும் இல்லாமல் ப்ளைனாக இருக்கும். இந்த பாறையில் பார்த்திங்கன்னா பல்வேறு துளைகள் மற்றும் குறியீடுகள், அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன செவ்வக வடிவான சதுரங்கள், இது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே நிறைய வந்து குறியீடுகள் இருக்குது. ஆனால் இது எதுக்கு, என்ன, அதனுடைய பயன்பாடு என்னெல்லாம் தெரியல. உங்களுக்கு இதை பற்றி எதனா தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்டில் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஓலக்கண்ணேஸ்வரர் ஆலயம் பார்த்திங்கன்னா மேற்கூரையில் தான் பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் வந்து இந்த விறகை கொண்டு தீ மூட்டி அதனுடைய வெளிச்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம லைட் ஹவுஸாக பயன்படுத்தியிருக்காங்க.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்வேறு கிளர்ச்சியின் காரணமாக பார்த்திங்கன்னா இதில் இருந்த சிவபெருமான் சிலையை வந்து அகற்றப்பட்டு இருக்குது. இந்த டூரிஸ்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா 2001 பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து அச்சுறுத்தல் காரணமாக என்ன பண்ணாங்கன்னா இது வந்து யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்றதால லாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப 2011 பார்த்திங்கன்னா இது வந்து சுற்றுலா பயணிகள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக இது வந்து பல்வேறு தடைகளை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. அனுமதி கொடுத்து திரும்ப பார்த்திங்கன்னா மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. கோயிலில் பாருங்கள், இந்த கோயிலில் பாருங்கள் சுற்றியுமே வந்து சிற்பங்களை வந்து செதுக்கியிருப்பாங்க. ஒரு கோயிலில் என்னென்ன அம்சங்கள் இருக்குமோ அத்தனையுமே இதில் இருக்கும். முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா துவாரபாலகர்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா தேவர்கள், இது மாதிரி எல்லாருடைய உருவங்களும் செதுக்கப்பட்டிருப்பாங்க. பாருங்கள் நம்மளால் போஸ்ட் கொடுக்குறாப்புல பயங்கரமாக. இங்கே பாருங்கள் எங்கள் பொண்ணு என்னுடைய ஒய்ஃபும் எதோ கீழே தெரியுதுன்னு பார்க்குறாங்க. நானும் அந்த வியூவில் போய் பார்க்குறேன் என்ன இருக்குன்ட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா கீழே பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. அங்கேருந்து பார்க்குறதுக்கு கீழே ஒரு பாறை இருக்கும். அதை பார்க்குறதுக்கு எப்படின்னா ஒரு சமாதி மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இது தெரியுது பாருங்கள். இது பார்க்குறதுக்கு கரெக்டாக ஒரு சமாதி மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறதாங்க புதுசாக கட்டப்பட்ட லைட் ஹவுஸ். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு பழமையானது, அவ்வளோதாங்க. அதுக்கு முன்னே பயன்படுத்துறது தான் நம்ம ஓலக்கண்ணேஸ்வரர் ஆலயத்தோட. இந்த ஓலக்கண்ணேஸ்வரர் ஆலயம் வந்து பழங்காலத்து லைட் ஹவுஸ். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மகாபலிபுரம் பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் வந்து அதிகமாக இருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம வெளிநாட்டிலேருந்து வரவங்க அதிகமாக இருப்பாங்க. நாங்கள் போகும்போதும் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்திருந்தாங்க. அவங்க கூட நாங்கள் ஃபோட்டோவும் பிடிச்சோம். அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இவங்க தான். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் மேலே ஓலக்கண்ணேஸ்வரர் ஆலயம் பார்த்துட்டு கீழே போகிறோம். கீழே போகும்போது என்னென்னா திடீர்னு மழை வந்து ஷேக் ஆகிடுச்சு. உடனே பார்த்திங்கன்னா ஒரு தாங்கி பிடிக்கிறாப்புல உடனே ஷேக்கப்பில் நிச்சிருச்சு. அப்படியே கீழே படிக்கட்டில் உடனே இறங்குறோம். கீழே இறங்கிட்டு எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஓலக்கண்ணேஸ்வரர் ஆலயத்துக்கு அப்படியே கீழ்ப்பகுதியில் பார்த்திங்கன்னா மகிஷாசுரவர்த்தினியோட ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்தில் தான் நம்ம பார்க்க போகிறோம். எங்களுக்கு முன்னதாக பார்த்திங்கன்னா ஒரு யூடியூபர்ஸ் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. வீடியோனா அந்த பாரதியார் சாங்குக்கு வந்து அந்த பாரதியார் சாங்குக்கு வந்து அவங்க ரியாக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக கீழெல்லாம் ஃபஸ்ட்டு சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்த்துட்டும் போகிறோம். அப்பயும் அங்கேயே தான் இருந்தாங்க. சரி இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நாங்களும் போய் வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு இந்த ஆலயத்தை பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. மகிஷாசுரவர்த்தினி கற்குகை மண்டபம் பாருங்கள். இதோட அந்த டீட்டெயில் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. நம்ம மகாபலிபுரம்லாம் போனோம்னா நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் சுற்றி பார்க்கவே முடியாதுங்க. ஏன்னா அந்தளவுக்கு இடம் இருக்குது. சுற்றி பார்த்துட்டே இருக்கலாம்னு தான் இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா கல்லை வந்து அவ்வளோவா கச்சிதமாக பயன்படுத்தி அதில் வந்து சிற்பங்களும் குகை கோயில்களும் இப்படிலாம் பார்க்கவே பிரம்மாண்டமாக செதுக்கியிருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு வேலைப்பாடு வந்து அவங்க அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா மேலே வந்து ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. இது பாருங்கள் பார்க்குறதுக்கு கரெக்டாக ஒரு சமாதி மாதிரி தான் இருக்குது. அது என்னன்னு தெரியல எனக்கு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாறை பார்த்திங்கன்னா வந்து லைட்டாக தொடுத்துருக்கும். ஆனால் வந்து அவ்வளோ பெரிய சப்போர்ட் இல்லாமல் அந்த பாறை வந்து வச்சுருக்கோம். இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம கிருஷ்ணர் உருண்டைன்னு சொல்லுவாங்க. அந்த கல் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பெருசாக ஒரு உருண்டை மாதிரி இருக்கும். ஆனால் கீழே பார்த்திங்கன்னா பூமியிலே இல்லை, கீழே ஒரு பாறையில் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் தான் தொடுத்துருக்கும். அதுலேயும் எப்படி இவ்வளோ நாள் வச்சுருக்கிறது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். அது வந்து நான் அடுத்த வீடியோவில் போகிறோம், அதை பாருங்கள். சரி வாங்க, நம்ம இப்போ மகிஷாசுரவர்த்தினியோட கோயிலை பார்க்க போகிறோம். படிக்கட்டு ஏறி மேலே போனதும் பார்த்திங்கன்னா நம்ம யூடியூபர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் பார்த்தோம். பட் முடியல. அவங்களும் சீக்கிரமாக போகிற மாதிரி ஐடியா இல்லை. பாருங்கள், அவர் பாரதியார் சாங் வந்து பாடிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு பக்கம் வீடியோ எடுக்கலான்னு இந்த பக்கம் வந்திருக்கோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய 3 அவதாரங்களை கொண்டு அமைக்கப்பட்டது. அதே மாதிரி சைடில் பார்த்திங்கன்னா எண்ணற்ற சிற்பங்கள் இருக்கும். அந்த சிற்பத்தில் பார்த்திங்கன்னா நம்ம துர்கா தேவி வந்து மகிஷனை வந்து சம்ஹாரம் செய்கிற மாதிரி காட்சியில் வந்து அப்படியே தத்ரூபமாக வந்து வடிச்சிருப்பாங்க. இங்கே பாருங்கள், நம்ம பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா சைன கோலத்தில் இருக்கிறதும் ஒரு பக்கம் இடம் பெற்றிருக்கோம். பாருங்கள், என் பொண்ணும் என்னுடைய ஒய்ஃபும் நான் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சிட்டுருக்காங்க. ஆனால் வீடியோ தான் எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள்,
கோயில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த தூண்லாம் பாருங்கள், சிங்கம் இருக்குது, சிங்கத்தில் எப்படி நிறுத்தியிருக்காங்க. இது பாருங்கள் சென்ட்ரு சிவபெருமான் இருக்கிற இடம். முன்னாடி பார்த்திங்கன்னா சிவபெருமான் சிலைக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குழி மாதிரி செதுக்கியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சிவபெருமானுக்கு முன்னாடியே இருக்குது. வெளியேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மாலாக ஏதோ ஒரு உருவம் தெரியுற மாதிரி தான் இருந்தது. ஆனால் உள்ளே போய் டீப்பாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சிவபெருமானை சுற்றியும் பார்த்திங்கன்னா நிறைய வந்து சிற்பங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், துர்காதேவி வந்து மகிஷனை வந்து சம்ஹாரம் செய்கிறது அவ்வளோ தத்ரூபமாக வந்து செதுக்கியிருக்காங்க. பார்க்குறதுக்கே அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சொல்ல எல்லாருமே தங்கம் தான். யூடியூப்ல வந்து எல்லாருமே ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு திறமையில இருக்கு. எனக்கு இந்த திறமை, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு திறமையில இருக்கு. பலவிதமா திறமை பண்றாங்க. எல்லாரும் எல்லா சேனலையும் பார்க்கணும். அதுமாதிரி நண்பர்கள் சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.